ஆசிரியர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போரும் இந்தியாவின் போக்கும். உண்மையிலே இந்திய விடுதலை போராட்ட காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்திய விடுதலை போராட்டங்கள்ல பல முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது. 1939லேருந்து 1947 காலகட்டங்கள முன்னிலைப்படுத்தி, இல்ல மையப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஏறத்தாழ 2லேருந்து 3 வினாக்கள் சில பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த டாபிக்ஸ்குள்ள இன்னைக்கு நடத்தக்கூடிய செஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா 2லேருந்து 3 வினாக்கள் எதிர்பார்க்கப்படலாம். வைசிராய் லிலித்கோ இந்தியர்களை கலந்தாலோசிக்காமயே என்ன பண்றாரு அப்படின்னா, 2வது உலகப் போர்ல ஈடுபடுறாரு. இந்த அடிப்படையில 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில 1937ஆம் ஆண்டு எலெக்ஷன் நடத்தப்படும். அதுல முதல் முறையாக காங்கிரஸ் ஈடுபடுத்தப்படும். காங்கிரஸ் ஈடுபடுத்தப்பட்டு வெற்றி பெறும். இந்த சூழல்ல தான் 1939 7 மாகாணங்கள்ல காங்கிரஸினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, காங்கிரஸ் எங்களை கேட்காம நீங்க 2ஆம் உலகப் போர்ல இந்தியாவை ஈடுபடுத்தியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஸோ 7 மாகாணங்கள்லையுமே காங்கிரஸ் அமைச்சரவை பதவியை ராஜினாமா பண்ணும். இந்த பின்னணியில் தான் பார்த்தோம்னா முஸ்லீம் லீக் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிப்பு நாளாக டிசம்பர் 22 1939ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரட்சிப்பு தினமாக முஸ்லீம் லீக் கொண்டாடி இருப்பாங்க. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பின்னணியில் பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, 1940ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துலேருந்து முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் கோரிக்கை, தனிநாடு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிநாடு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்காது. 1940ல இருந்து தான் முன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த சூழலில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா, அது மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தினதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் ஆஃபர் 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் லிலித்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சில சலுகைகள் கொடுக்குறாரு. எவ்வாறு முதல் உலகப் போர் ஏற்படும் போது இந்தியாவிற்கு படிப்படியாக டொமினியன் அந்தஸ்து வழங்கப்படும்னு சொல்லி ஆகஸ்ட் டிக்ளரேஷன் முதல் உலகப் போர் காலகட்டங்களில் அறிவிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் டிக்ளரேஷன், ஆகஸ்ட் அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் செகண்ட் வேர்ல்டு வார் டைமிங்கில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் சலுகை, நமக்கு ஆஃபர் தர்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்தியாவோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணுன்ற நிலைப்பாடு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன சொன்னாங்கன்னா, முதன்முறையாக இந்தியா பிரிட்டிஷ் காமன்வெல்த் நாடுகளுக்கு இணையானது. அதாவது முழுமையான ஆட்சியை நீங்களே நிர்வாகம் பண்ணிக்கிறலாம். கௌரவ தலைவர் அல்லது தலைவியாக மட்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படின்றதையும் அறிவிச்சிருப்பாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் சலுகையை நிராகரிச்சிருவாங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, தற்காலிக தேசிய அரசாங்கம் அமைக்கவில்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஓகே, நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு சலுகை தரீங்க, ஆஃபர் தரீங்க, காமன்வெல்த் நாடுகள் மாதிரி ஆட்சி அமைச்சுக்கணும். ஓகே, நாங்கள் இப்போயே கவர்மெண்ட் அமைக்கிறோம், நீங்கள் ஒரு டெம்பரரி கவர்மெண்ட் அமைச்சு கொடுங்கன்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சுருப்பாங்க. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படியே பண்ணாமல் யோசிச்சிருப்பாங்க, செகண்ட் வேர்ல்டு வார் முடியட்டுமே அப்படின்னு பேசி இழுத்துருப்பாங்க. ஸோ இதனால் காங்கிரஸ் என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் நமக்கு சப்பு கட்டுறாங்க. ஸோ அந்த பின்னணியில் தான் இவ்வாறு சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் ஆஃபரை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது. மேலும் முஸ்லீம் லீக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் சலுகையை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஆரம்பத்துலேருந்து ஒரே பிரச்சனை தான். எந்தெந்த இடத்துலலாம் இஸ்லாமியர்களுக்கான உறுப்பினர்களை நியமனம் பண்ணுமோ அது எல்லாமே முஸ்லீம் லீக் உறுப்பினர்களான முஸ்லீம்களாக தான் இருக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் வைசிராய் குழுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சம உறுப்பினர் எண்ணிக்கை தரணும்னு கேட்டிருப்பாங்க. அதாவது நாங்கள் ஆகஸ்ட் ஆஃபரை ஏற்றுக்கிறோம், அப்போ வைசிராய் நிர்வாக குழுவில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 3 பேரை நீங்கள் முஸ்லீம் லீக்குக்கு தரணும், மற்ற 3 பேர் தான் மற்ற கட்சிக்கு தரணும்னு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டிமாண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டுக்குமே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால லிலித்கோ எதுக்குமே சரின்னு சொல்லியிருக்க மாட்டார். சரிங்களா? இந்த சூழலில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து டைரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணதுக்கு பிரிட்டிஷை அகெயின்ஸ்ட் பண்ணணும். ஆனால் அட் த சேம் டைம் மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னா, இதனாலேயே இங்கே இருக்க போராட்டத்தின் மீதும் இங்கிலாந்து கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா, நாசி படை, ஹிட்லரோட கூட்டணி கட்சிகள், கூட்டணி நாடுகள் இது வெற்றி பெற்றுமோ அப்படின்றதுனால எதிர்ப்பை காட்டுவதற்காக நடத்தப்பட்டது தான் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம். இந்த 2ஆம் உலகப் போர் மனதில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய விடுதலை உணர்வின் அடையாளமாக தனிநபர் சத்தியாகிரகத்தை காட்டணுன்றதுக்காக காந்தி முடிவு செய்கிறாரு. அந்த பின்னணியில் முதல் தனிநபர் சத்தியாகிரகியாக 1940 அக்டோபர் 17ஆம் நாள் வார்தா அருகே உள்ள பவுடான்ற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை துவக்குறாங்க. சரிங்களா? இந்த பின்னணியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆச்சாரியா வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை துவக்க ஆரம்பிக்கிறார். இவர் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட முதல் நபர் ஆவார். அக்டோபர் 21ஆம் தேதி அவர் கைது செய்யப்படுறாரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், சுபாஷ் சந்திர போஸ் வரிசையாக இந்த தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுறாங்க. தொடர்ந்து இவ்வளோ பேரை சேர்ந்து 30,000 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தின் போது வந்து பார்த்தோம்னா, நேருக்கு தான் அதிகமாக 4 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சரிங்களா? இந்த பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா, 1941
டிசம்பர் 30ஆம் தேதி பர்தூரில் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் செயற்குழு கூடி என்ன பண்ணுறாங்க, தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் மட்டும் பத்தாது, இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற இந்த காலகட்டங்களில் இங்கிலாந்தோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த சூழலில் போர் முயற்சியில் காங்கிரஸ் பங்கேற்க முன் வந்தால் உடனே என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிற்கு சில சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்ற பின்னணியில் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாங்க. ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க, ஏற்றுக்கிறல. இதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்தோட நிலைமையும் 1940s லண்டன் மேலே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லர் குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தாலும் இந்தியாவோட ஆதரவு இருக்கணும். ஏன்னா இந்தியாவோட ஆதரவு இருந்தால் தான் இந்திய ராணுவ வீரர்கள் போரில் ஈடுபடுவாங்க. இந்தியா பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் முதல் உலகப் போர் நடைபெறும்போது ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் இங்கிலாண்டால் வெற்றி பெற முடியுன்றதுனால இங்கே ப்ராப்ளம் ஆனால் அவங்களுடைய டைவர்ஷன் இங்கேயும் திங்கிங்கில் கவனம் இங்கேயும் அட்டென்ஷன் மாற வேண்டிய சூழல் ஏற்படுன்றதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவோட சப்போர்ட்டுக்காக கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை அனுப்பிச்சிருப்பாங்க. இவ்வாறு கிரிப்ஸ் தன் குழுவினரோடு 1942 மார்ச் 22ஆம் தேதி டெல்லி வந்து சேர்ந்திருப்பார். முதல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசிராய் லிலித்கோவை சந்திச்சிருப்பார். அதற்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக காங்கிரஸ் சார்பில் ஜவஹர்லால் நேரு, முஸ்லீம் லீக் சார்பில் முகமது அலி ஜின்னா, தாழ்த்தப்பட்டோர் சார்பில் மரியாதைக்குரிய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள், அடுத்து எம்.சி. ராஜா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்து மகாசபை சார்பில் வி.டி. சவார்கர், லிபரல் கட்சி சார்பில் டி.பி. சாப்பூர் மற்றும் ஜெய்கர் போன்றவரை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா ஆகியோரை சந்தித்து பேசி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இவ்வாறு இவங்ககிட்டலாம் சந்தித்து பேசி உங்களுடைய டிமாண்ட் என்ன, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கன்ற பட்சத்தில் 1942 மார்ச் 30ஆம் நாள் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னுடைய திட்டத்தை அறிவிச்சிருப்பார். பட் இந்த இதை யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி முஸ்லீம் லீக் சொல்லுது, காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எங்களுக்கு தற்காலிக அரசாங்கத்தை அமைச்சு எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கன்னு கேட்குது. மற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் காங்கிரஸ் கிட்ட நீ ஆட்சியை ஒப்படைச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு மீண்டும் தாழ்த்தப்பட்ட நிலை தான் இருக்கும், அது இந்துக்களுடைய ஆட்சியாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பிரிட்டிஷ் ஆட்சியை கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி பல குழப்பங்கள் இந்த காலகட்டங்களில் இருந்தது. எனவே வேறு வழி இல்லாமல் கிரிப்ஸ் 1942 ஏப்ரல் மாதம் என்ன பண்ணுறாரு, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைஞ்சதை வச்சு மீண்டும் இங்கிலாந்துக்கே திரும்பி செல்கிறாரு. இந்த காலகட்டங்களில் இருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டொமினியன் தகுதி, காமன்வெல்த் அமைப்பு, இந்தியாவின் நிலை, அரசியல் நிர்ணய சபை, சுதேச அரசுகளுடைய நிலை என தெளிவாக எல்லாமே வரையறை செய்யப்பட்டிருந்தது. பட் எந்த அடிப்படையில் கொடுக்கறது, யார்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறது, ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சா மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்களான்ற மாதிரி ஒரு குழப்பமான நிலை இருந்தது. மேலும் சுதேச அரசுகள் ஒருவேளை காங்கிரஸ்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சா ஏற்றுக்குருவாங்களா, இல்லை முஸ்லீம் லீக்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சா சுதேச அரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், இத்தனை காலகட்டங்கள் நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே அவங்கள கொண்டு போய் மன்னர் பதவியை எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் வாழுங்கன்னு சொல்ல முடியுமா, இப்படி பல குழப்பங்கள் இருந்த காலகட்டங்கள் அது. ஆனால் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதற்கான சில தெளிவான வரையறை திட்டங்கள் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. பட் தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. இதே சூழலில் தான் 1941ஆம் ஆண்டு ஜப்பான் போரில் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, 41 தான் இறங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மறைமுக சப்போர்ட்டு தான் இருந்துச்சு. திடீர்னு ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிக்கு ஆதரவாக போரில் இறங்கினோடனே இங்கிலாந்துக்கு இது மிகப்பெரிய பயத்தை பேரிடியாக அமைந்ததாகவே சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்க சீனாவை கைப்பற்றுறதுக்காக முயற்சியை மேற்கொண்டிருப்பாங்க. இந்த நிலையில் தேசிய சீனாவின் தலைவராக இருந்த சியாங் கே ஷேக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன் மனைவியோட இந்தியா வந்து ஆங்கிலேயரை ஆதரித்து ஆங்கிலேயரை பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியர்களை ஆங்கிலேயரை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பார். என்ன காரணம் அப்படின்னா நீ ஆங்கிலேயரை சப்போர்ட் பண்ணாதான் ஆங்கிலேயர்கள் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைங்க, இல்லைனா ஆங்கிலேயர்கள் உங்களை பார்த்துட்டு எங்களை சீனாவை சப்போர்ட் பண்ண போயிட்டாங்கன்னா நாங்கள் சீனா என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஜப்பான்கிட்ட நாங்கள் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா ஜப்பானுடைய ஆசையே என்னன்னா கிழக்காசியாவில் மிகப்பெரிய பேரரசை ஏற்படுத்தணும், அது சீனா இந்தோனேஷியா வரைக்கும் உள்ள பகுதியை ஒருங்கிணைச்சு இணைச்சிக்கிறணும். அதாவது வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய ஜப்பான், கொரியா, சீனா, கம்போடியா, வியட்நாம், இந்தோனேஷியா, இதுக்கு இடையில் சிங்கப்பூர், மலேசியா போன்ற பகுதியில் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஜப்பானிய பேரரசை உருவாக்குறது அவங்களுடைய திட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் பயந்து போய் சீனா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்தியாவிட்ட ஆதரிங்க, தயவு செஞ்சு இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை ஆதரிங்க, ஆங்கிலேயர்கள் தான் எங்களை காப்பாற்ற முடியுன்ற அடிப்படையில் செயல்பட்டிருப்பாங்க. ஸோ இவ்வாறு ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டதுக்கப்புறம் சீனாவை கைப்பற்றிடுவாங்க. அப்படி படிப்படியாக தாண்டி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய சிங்கப்பூர், மலேசியா போன்ற பகுதியெல்லாம் கைப்பற்றி இறுதியாக 1942 மார்ச் 8ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரங்கூன் பர்மாவே என்ன பண்ணிடுவாங்க, கைப்பற்றிடுவாங்க. தற்போதைய மியான்மர் என்று அழைக்கப்படக்கூடிய பர்மாவையே கைப்பற்றிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த காங்கிரஸ் என்ன ஆயிருன்னா அட்மோஸ்ட் காந்தின்னு தான் சொல்லணும், காங்கிரஸ் கூட சொல்லக்கூடாது, காந்தியால் ஏற்றுக்கவே முடியாது. இந்த பின்னணியில் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறிய இயக்கம், ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவாங்க, 1942 தோற்றுவிக்கப்படுகிறது. கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வியில் முடியுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு போராட்டம் ஏதும் வெற்றி பெறாமலே அனைவரும் குழப்பத்தில் இருந்த காலகட்டங்கள். ஏன்னா போராட்டம் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று வெற்றி பெறலை, முஸ்லீம் லீக் முன் வச்ச கோரிக்கையும் வெற்றி பெறலை,
காங்கிரஸ் தற்காலிக அரசாங்கத்தை அமைக்க சொன்னது வெற்றி பெறலை. இப்படி ஒரு குழப்பமான நிலை. இந்த நிலையில் ஜப்பான் படையெடுப்பு இந்தியாவுக்கும் வந்து சேரும்ன்ற ஒரு நிலை காணப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேரடியாக இப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரஷ்யா வழியாக போய் ஹிட்லர்கிட்ட உதவி கேட்டிருப்பார். அவரை இட்டாலி வழியாக அனுப்பி ஜப்பானுக்கு அனுப்பியிருப்பார். ஜப்பான் தான் ஆசியா கண்டத்தில் இருக்கிறதுனால ஜப்பான் நாடு உங்களுக்கு உதவி செய்யும். ஸோ ஜப்பான் நாட்டுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் வெற்றி பெற்று இந்தியாவை சுதந்திரமாக என்ன பண்ணிக்கிங்க, அறிவிச்சுக்குங்க. எங்களுக்கு தேவை இங்கிலாந்து தோக்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஹிட்லருடைய வழிகாட்டுதலின்படி ஜப்பான் உதவி செய்ய முன் வந்திருக்கும். அப்போ ஜப்பான் படையெடுத்து வந்துடும்னா சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு படையெடுத்து வந்துடுவார். அப்போ இங்கே காங்கிரஸ் முஸ்லீமுக்கெல்லாம் மாறி நாசிகள் மாதிரி இங்கே ஒரு வல்லாட்சி வந்து விடுமோ அப்படின்ற அடிப்படையில் இந்தியா முழுவதுமே காந்தியின் தலைமையில் இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய பயமே ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு ஜப்பானிய படையெடுப்பில் மலேசியா, பர்மா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் ஆங்கிலேயரை தோற்கடித்து வெற்றி பெற்று முன்னேறி வந்துக்கிட்டே இருப்பாங்க. காந்தியோடு இணைந்து காங்கிரஸ் காரிய கமிட்டி 1942 ஜூலை 14 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேசிய கொள்கையை வகுப்பதற்கு வேறு வழி இல்லாமல் வார்தான்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க, தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவாங்க. அந்த தீர்மானம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் பம்பாயில் அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டியை கூட்டி வார்தா தீர்மானத்தை உறுதி செய்வாங்க. அதுதான் என்ன அப்படின்னா, வெள்ளையனே வெளியேறிய போராட்டம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாசிகளோ ஜப்பானியர்களோ இந்தியாவுக்கு வரதான் செய்வாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியேறினா தான் இந்தியா நிம்மதி அடையும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கூட்டம் நடைபெற்ற 1 மணி நேரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய போராட்டம் நடைபெற மாதிரி ஆங்கிலேயர்கள் பயந்து போன மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கப்பட்டதுனால என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த கூட்டம் நடந்த 1 மணி நேரத்துக்குள்ளே இரவு நேரங்களிலேயே அனைத்து தலைவர்களும் கைது செய்யப்படுவாங்க. காந்தியை பூனாவில் உள்ள ஆகா கான் கோட்டையிலும் மற்றவர்கள் அகமதுநகர் கோட்டையிலும் சிறை வைக்கப்படுவாங்க. இவ்வாறு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்குவதற்கு இந்திய தலைவர்கள்லாம் முயற்சி மேற்கொண்டிருப்பாங்க. இவ்வாறு அனைவருமே கைது செய்யப்படுவாங்க. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்கிறாங்க. ஏன் தலைவர்கள் கைது செய்யப்பட்டது ஆகஸ்ட் புரட்சியா? அது புரட்சி கிடையாது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி எந்த தலைவர்களுமே வெளியே இல்லை, எல்லா தலைவர்களும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்களுக்கு வழிகாட்ட தலைவர்களே இல்லாமல் மக்களே வீதியில் இறங்கி போராடிய முதல் போராட்டமே இந்த வெள்ளையனே வெளியேறிய போராட்டம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள், தொழிலாளர்கள் போன்றவங்க தான் போராட்டம் நடத்துகிறாங்க. பொதுமக்கள் முதலாக இந்தியாவில் இறங்கி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியது இந்த வெள்ளையனே வெளியேறிய போராட்டத்தின் போது தான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, போராட்டத்தை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியலை. உங்கள் எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிகிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு சொல்லி பொதுமக்களே இறங்கி எவ்வாறு கோரிக்கையை முன்வைத்தாங்களோ ஒற்றுமையாக, அதே மாதிரி தான் அந்த காலகட்டங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. போராட்டத்தில் இதுவரை இல்லாத அளவு மக்கள் கலந்து கொண்டதுனால 1942 நவம்பர் மாதம் வரை, ஏறத்தாழ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரை இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு ஆங்கில அரசாங்கம் முயற்சி மேற்கொள்கிறாங்க. காந்தி இந்த போராட்டத்தை துவக்கப்படும் போது என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகிம்சையே பேசிக்கிட்டு இருந்த காந்தி கடைசியில் என்ன சொல்ல வேண்டியாச்சு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி, ஒன்று இந்தியாவுக்கு விடுதலை வாங்குவோம் இல்லை செத்து போயிடுவோம் அப்படின்ற அளவுக்கு வன்முறையை கையில் எடுக்கிற மாதிரி அவரே இந்த இடத்துல பேசிட்டார். 1941-42 காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் பெர்லினில் இருந்திருப்பார். ஸோ இந்த காலகட்டங்களில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த போராட்ட நிலைப்பாடுலாம் பார்த்துட்டு அவரும் ஜப்பானுக்கு கிளம்பி வருவார். ஸோ இந்திய விடுதலை போராட்டத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய கடைசி போராட்டமாகவும் இது பார்க்கப்படுகிறது. சரிங்களா? இந்த சூழலில் இன்னொரு மிகப்பெரிய சட்ட சிக்கலும் இருந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1943 வங்காளத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்துடும். வங்காளத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வந்தோடனே என்ன ஆயிரும் அப்படின்னா, ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து இன்னும் போராட்டம் தீவிரமடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த நிலையில் இந்தியாவுக்கு உண்மையிலே விடுதலை வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இராணுவம் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க கொடுத்த நெருக்கடி தான் இந்தியாவில் காங்கிரஸையும் குவிட் இந்தியா மூமெண்ட் வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்தை கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ அந்த பின்னணியில் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான இடத்தை இந்த இந்திய தேசிய இராணுவம் பெறுவதாக சொல்லப்படுகிறது. முதல் உலகப் போரில் பார்த்தோம் அப்படின்னா, இறுதியில் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு தஞ்சமடைந்தவர் தான் யார் அப்படின்னா, ராஸ்பிகாரி போஸ். வங்காளத்தை சார்ந்தவர் ராஸ்பிகாரி போஸ். இவர் முதல் உலகப் போர் காலகட்டங்களில் பயங்கரவாத தேசியவாதிகளை முக்கிய தலைவராக இருந்திருப்பார். இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இங்கே இந்தியாவில் வந்து தனக்கு பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம், இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் அடக்குமுறை சட்டங்கள் இருந்தனால அவர் அங்கேருந்து தப்பிச்சு எங்கே போயிடுவார் அப்படின்னா, ஜப்பானுக்கு போயிடுவார். ஜப்பானில் போய் சில ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து இந்திய விடுதலைக்கு ஏதாவது முயற்சி மேற்கொள்ளலாம் அப்படின்னு மேற்கொண்டு இருக்கப்போ அங்கேயே இப்போ ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுவார். அங்கேருந்து அவரால் நடத்தப்பட்ட இயக்கம் தான் இந்திய விடுதலை கழகம். சரிங்களா? இப்போ அவருக்கும் ஏஜ் ஆகிருக்கும். ஸோ இதற்கடுத்து யார்ட்டையாவது பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜியும் ஜப்பானுக்கு போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஜப்பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாசிகளோட சேர்ந்ததுனால, ஜெர்மனியோட சேர்ந்ததுனால இந்திய விடுதலை கழகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் 1942 ஜப்பான் சிங்கப்பூரை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஏன்னா சிங்கப்பூர் வந்து அன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. அப்போ இந்த இந்திய விடுதலை இயக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அடுத்து சிங்கப்பூர், மலேசியா கைப்பற்றி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சொன்னதன் அடிப்படையில் அப்போதைய ஜப்பான் பிரதமராக இருந்த தோஜோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. பாங்காக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1942 காலகட்டங்களில் ஜூன் மாதத்தில் தூரக்கிழக்கு நாடுகளில் வாழ்ந்த இந்தியர்கள் எல்லாத்தையும் கருத்து கேட்பதற்காக ஒரு மாநாடை கூட்டுறாரு. நாங்கள் இந்த மாதிரி இந்தியா கைப்பற்ற போகிறோம், இந்தியாவில் அரசாங்கத்தை அமைக்கணும் விருப்பம் இருந்தால் யார் யார் இந்தியாவை சார்ந்து இந்தியாவில் வந்து அரசாங்கம் அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்களோ வாங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு வெளியே இருந்து ஒரு 150 பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்க. இவ்வாறு ஜப்பானால் கைப்பற்றப்பட்ட எல்லா பகுதிகளிலுமே இந்த இந்திய விடுதலை கழகத்தினுடைய கிளைகள் அமைக்கப்படும். சிங்கப்பூர் வீழ்ச்சி அடைந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் படையில் இருந்த 40,000 படை வீரர்கள் அப்படியே சரணடைஞ்சிருவாங்க. இந்த பிரிட்டிஷ் படையில் இருந்த 40,000 படை வீரர்களுக்கு தளபதியாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங்ன்றவர் முக்கியமான தளபதியாக இருந்திருப்பார். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு அடுத்து மலேசியா பகுதிகளில் சரணடைய வச்சுருப்பாங்க. அப்போ இவங்ககிட்ட இந்திய விடுதலை கழகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நீங்கள் இந்தியர்கள், இந்தியாவை சார்ந்தவர்கள், பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் இருக்கீங்க, நீங்கள் தயவு செஞ்சு பிரிட்டிஷ் இந்தியாவுக்காக சண்டை போடாமல் இந்தியா இராணுவன்றதில் உருவாகி யாரை எதிர்த்து சண்டை போடணும்? பிரிட்டிஷாரை எதிர்த்து சண்டை போடணும். ஏன் பிரிட்டிஷாரை எதிர்த்து சண்டை போடணும்? அப்போ தான் நம்ம நாடு விடுதலை அடையும், இல்லைனா அடிமை நிலையில் தான் நம்ம இருக்கணும், ஜப்பான் நமக்கு உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தளபதி மோகன் சிங் பேசுவார். இந்த பின்னணியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர் ஆப்ஷனில் மோகன் சிங் இருந்தால் மோகன் சிங் தான். ஏன்னா இவருடைய முயற்சியில் தான் அந்த 40,000 வீரர்களையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சு இணைச்சிருப்பாங்க. இவங்க இல்லாத பட்சத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவரை நம்ம எடுத்துக்கிறணும். சரிங்களா? இன்றைக்கும் இந்திய இராணுவத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான். சரிங்களா? அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வச்சு தான் முடிவெடுக்கணும். இந்திய தேசிய இராணுவத்தை தோற்றுவித்தவர் அப்படின்றதுல மோகன் சிங் தான். இவர் தான் இந்த 40,000 பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த இந்திய இராணுவ வீரர்களை ஜப்பான்கிட்ட தோற்று போனவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவிற்கான இந்திய தேசிய இராணுவ வீரர்களாக மாற்றியிருப்பாங்க. சரிங்களா? இவ்வாறு 1942 செப்டம்பர் 1ஆம் தேதி முறைப்படி இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் 1938-39 காலகட்டங்களில் காங்கிரஸ் மாநாடுகள் தலைமை தாங்கிறாரு. ஆனால் காந்தியினுடைய தலையீடால் அவர் கண்டுக்கிறல, மிக தீவிரமாக செயல்பட ஆரம்பித்ததுனால காந்தியினுடைய தலையீடு இருக்குது. 1939 ஐஎன்சி மாநாட்டில் பட்டாபி சீதாராமையாவை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி காந்தி அறிவிச்சிருப்பார். காந்தி எனது சார்பாக நான் பட்டாபி சீதாராமையாவை நிப்பாட்டுறேன், ஆந்திராவை சார்ந்தவர், அவர் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்றதா நினைக்கிறேன், அப்போ அவரை எனக்கு ஓட்டு போடுறதா நினச்சா அவர் ஓட்டு போடுங்கலாம் பேசியிருப்பார். பட் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸை தேர்ந்தெடுத்துருவாங்க. ஸோ இதனால் காந்தி என்ன பண்ணுவார், ஓப்பன் டிக்ளரேஷனே கொடுத்துருப்பார். பட்டாபி சித்தாராமையோட தோல்வியை நான் எனது தோல்வியை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை விட்டு இன்னும் நிறையா பேர் வெளியேற மாதிரி அதிருப்தி அடைஞ்ச சூழலில் காங்கிரஸ் மேலிடத்தோட சுபாஷ் சந்திர போஸ் ஒத்து போக முடியாது, என்ன பண்ணிவார் அப்படின்னா அவங்ககிட்ட விலகி வந்து 1939 ஃபார்வர்ட் பிளாக் முன்னேற்றம் கட்சி அப்படின்ற புதிய கட்சியை தோற்றுவிச்சிருப்பார். ஸோ இந்த கட்சி தீவிரமாக செயல்பட்டு இருந்த காலகட்டங்களில் தான் பார்த்தோம்னா 1940 ஜூலை மாதம் போஸ் இந்திய பாதுகாப்பு சட்டப்படி என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். இதே ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இந்தியாவில் வேற எங்கே ரொம்ப ஃபெமிலியராக செயல்படுறது, அது இந்தியா ஃபுல்லாக இருந்த ஒரு ஃபெமிலியர் கட்சிங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி வேற எங்கே சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டிருக்கும். அதற்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பொன் ஓ முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் ஆவார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நேதாஜிக்கு அவரும் தமிழகத்தில் இங்கே பசும்பொன் ஓ முத்துராமலிங்கராரும் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பின்னணியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஐஎன்ஏயில் இருந்த பல இராணுவ வீரர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை மிகுதியாக இருந்தது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி யாராவது தமிழக வட்டார பகுதிகளில் இல்லை மதுரை பகுதிகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நேதாஜி ரோடுனே ஒரு ரோடு இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக மீனாட்சி அம்மன் கோயில் போகிற ரோடவே நேதாஜி ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ரோடு கரெக்டாக போய் முடிகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய சிலை இருக்கும். அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கமே கல்வெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஐஎன்ஏலேருந்து எத்தனை பேர் மதுரை பகுதியிலேருந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களுடைய பேர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும், தமிழர்களுடைய பேர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்தியாவின் தேச தந்தை அப்படின்னா தான் காந்தி. இந்திய சுதந்திர போராட்டத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பேர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். அந்த கல்வெட்டில் அழகாக அந்த வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்திய தேசியத்தின் தந்தை அப்படின்னா காந்தி, இந்திய சுதந்திர போராட்டத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் அவர் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட், அதாவது ஃபாதர் ஆஃப் அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய சுதந்திர போராட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு ஐஎன்ஏனுடைய செயல்பாடு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கும்.
அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 1940 காலகட்டங்களில் ஃபார்வர்டு பிளாக் கட்சி ரொம்ப தீவிரம் செயல்பட்டதுனால ஜூலை மாதம் அவர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கிறாங்க. இந்த நிலைப்பாடில் தான் 1941 ஜூலை மாதம் கல்கத்தாவிலேருந்து தப்பிச்சு பெண் மாதிரி மாறுவேடம் போட்டு எல்லாரும் அவர் வீட்டு காவலில் இருக்கிறான்னு நினச்சா அவர் வீட்டை விட்டு வெளியேறி எங்கே போயிடுறாரு, பெஷாவர் போய் பெஷாவர்லேருந்து ரஷ்யா போயிடுறாரு. எதுக்கு அவர் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரஷ்யா போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் தொடங்கும்போது ஜெர்மனியோட போரிடா ஒப்பந்தத்தை ரஷ்யா செஞ்சுருக்கும். அப்போ ஸ்டாலின் செஞ்சுருப்பார். சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1939லேருந்து 1941 காலகட்டங்கள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவின் மீது ஜெர்மனி படையெடுக்கிற வரைக்குமே ரஷ்யா ஜெர்மனியை தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்புறம் எதுக்கே ஜெர்மனி ரஷ்யா மேலே படையெடுத்ததுன்றது ஐரோப்பிய வரலாறு தான் நடத்துகிறேன். சரிங்களா? அப்போ இங்கே ரஷ்யாட்ட போய் உதவி கேட்பாரு. அப்போ ரஷ்யாவுக்கு போனோன்னே என்ன ஆயிரும் அப்படின்னா, ஏன்னா அன்றைக்கி யுஎஸ்எஸ்ஆர்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்கானிஸ்தான் எல்லை வரைக்கும் இருந்திருக்கும். ஏன்னா 15 நாடுகள்கிட்ட இருக்கும். உஸ்பெகிஸ்தான், துர்மேனிஸ்தான், கஜகஸ்தான் இது எல்லாமே யுஎஸ்எஸ்ஆருடைய ஒன் ஆஃப் த பார்ட். அப்போ அந்த வழியாக போய் என்ன பண்ணிடுவாருன்னா, அங்கே ஸ்டாலினை சந்தித்து கேட்டிருப்பார். அவர் அங்கேருந்து அவரை பெர்லினுக்கு 1942 ஜனவரியில் அனுப்பியிருப்பார். அதுக்கப்புறமா 1943 ஜூன் மாதம் ராஸ்பிகாரி போஸ் சந்திப்பதற்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள டோக்கியோ ஜப்பானுக்கு அனுப்பியிருப்பாங்க. இந்த நிலைப்பாடில் தான் 1943 ஜூலை மாதம் சிங்கப்பூர் வந்து 4ஆம் தேதி ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்திய விடுதலை கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ராஸ்பிகாரி போஸ்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ்ட்டை ஒப்படைக்கிறாங்க. அது முதல் தான் அவரை தனிப்பெரும் தலைவர் என்ற பொருள் கொண்டதின் அடிப்படையில் நேதாஜி என அழைக்கப்பட்டார். சரிங்களா? அப்போ இது பின்னால் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம். 1942 காலகட்டங்களிலே இந்திய தேசிய ராணுவம் அமைக்கப்பட்டுருச்சு. 43 தான் என்ன பண்ணுறாரு, பொறுப்பேற்றுக் கொள்கிறாரு. சில விஷயங்கள்லாம் மேலோட்டமாக படிக்கும்போது நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியும். பட் வரிசைப்படுத்துக்கன்னு ஒரு செக்மேட் வச்சான்னு வச்சுக்கோங்க, லாக் ஆகிடுவீங்க. அப்போ அந்த மெட்டீரியல் வரக்கூடிய டேட்டு, இயரு, நிகழ்வுகளை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து 1943 அக்டோபர் 21ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் ஆசாத் ஹிந்த் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹிந்த் ஆசாத் அல்லது ஆசாத் ஹிந்த் பவுச் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கம் சிங்கப்பூரில் 1943 அக்டோபர் 21ஆம் தேதி அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் கொஞ்சம் கைப்பற்றப்பட்டு அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தங்களுடைய தற்காலிக அரசாங்கத்தின் தலைமையிடமாக அதை அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்திய ராணுவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வடகிழக்கு இந்தியாவில், ஏன்னா பர்மா கைப்பற்றிட்டாங்க. அடுத்து வடகிழக்கு இந்தியாவின் வழியாக பார்த்தோம் அப்படின்னா இம்பால் நகரை கைப்பற்றி கொஹிமா வரை முன்னேறி இந்திய கொடியவே ஏற்றிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்திய எல்லையில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, வடகிழக்கு இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெகாலயா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொடியை ஏற்றி முடிச்சுட்டாங்க. ஸோ ஷா நவாஸ்கான் தலைமையில் அந்த படை தான் அது முன்னேறி வந்திருக்கும். ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் வந்து எதிர்பாராத விதமாக காலநிலை சரியில்லாமல் மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2ஆம் உலகப் போர் முடிவில் ஜப்பானுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் 1945 ஆகஸ்ட் காலகட்டங்களில் நாகசாகி ஹிரோஷிமா மீது அமெரிக்கா குண்டு போட ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு பின்னலாம் சப்போர்ட் இல்லாத நிலை ஏற்பட்டுரும். இதனால் ஜப்பானுக்கு ஏற்பட்ட பின்னடைவினால் ஐஎன்ஏவும் முன்னேறி போக முடியலை. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் தைவான் செல்லலாம்னு முடிவு பண்ணுறாரு. மியான்மர்லேருந்து தைவானுக்கு தப்பிச்சு போயிடலாம். தைவான்றது தேசிய சீனான்ற பகுதி. ஸோ அந்த பகுதிக்கு வந்து தப்பிச்சு போயிடுவோம், அங்கே போனால் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற முயற்சியை மேற்கொள்கிற காலகட்டங்களில் 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெற்ற ஒரு விமான விபத்தில் அவர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. பட் ரியாலிட்டி இன்றைக்கு வரைக்கும் அவர் அங்கே தான் இறந்தாருக்கான எந்த ஒரு சோர்ஸ் எவிடன்ஸும் ப்ரூஃப் பண்ணப்படலை. சரிங்களா? ஸோ அதனால் அன்றைய நாள் முதல் தலைமறைவானார்ன்றது மட்டும்தான் வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்தியும் கூட. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த பின்னணியில் தான் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுது. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் நடந்து முடிகிறது. ஸோ அந்த அடிப்படையில் பிரிட்டனில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சரவையை சார்ந்த சில அமைச்சர்கள் அனுப்புகிறாங்க. அவ்வாறு 1946 ஜூலை 22ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் அமைப்பதை பற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு தூதுக்குழு அனுப்பப்படுது. ஏன் இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கிறத பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கிலாந்தில் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் தொழில் கட்சியை சார்ந்த அட்லி பிரபு ஆட்சியை கைப்பற்றுறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதி வழங்கப்பட்ட காலகட்டங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிற்கு விடுதலை வழங்குவோம்ன்ற கோரிக்கையை முன் வச்சிருப்பார். அன்றைக்கி இருந்த பிரிட்டன் மக்களும் அதை விரும்பினாங்க. இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துருங்க, இந்தியாவில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம நாட்டு பிரச்சனையை பார்க்கணும், தொடர்ந்து 2 உலகப் போர்களில் ஈடுபட்டுட்டோம், நம்மளுடைய எக்கனாமிக் ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்குது, உலகின் மிகப்பெரிய அந்தஸ்தை நம்ம இழந்துட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். அப்போ அதை சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கால்நடைகளுடைய பிரச்சனையை நம்ம கையாளுறது சரி வராது அப்படின்ற விஷயத்தில் முன் வச்சதுனால இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குற விஷயத்த அவர் முன்னாடி வச்சிருப்பார். மேலும் இடைக்கால அரசாங்கம் அமைப்பதை பற்றி ஜின்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வழக்கம் போல் அதே பிரச்சனை தான். இந்த முஸ்லீம் உறுப்பினர்கள் நியமனம் செய்யும் முழு உரிமையும் தனக்கே வழங்க வேண்டும் என்று முஸ்லீம் லீக் கோரிக்கை வைக்கிறது. ஆனால் அப்போ இருந்த வேவல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முஸ்லீம் லீக் இல்லாமல் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக
அறிவிச்சிருவார். இந்த சூழலில் தான் 1946 ஜூலை 29ஆம் நாள் முஸ்லீம் லீக் என்ன பண்ணிடும் அப்படின்னா, நாங்கள் இல்லாமல் உங்களால் இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க முடியும் அப்படின்னா, நாங்கள் நேரடி நடவடிக்கை நாள்ன்ற ஒரு நாளை அறிவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. இந்த பின்னணியில் தான் ஆகஸ்ட் 16 1946 டைரக்ட் ஆக்ஷன் டேன்ற வன்முறையை ஜின்னா கையில் எடுத்திருப்பார். இதுதான் ஜின்னா பண்ண மிகப்பெரிய தப்பும் கூட. இந்திய வரலாற்றில் இன்றைக்கி வரைக்கும் இஸ்லாமியர்கள் மேலே பொதுவாக வட இந்தியாவிலும் சரி, சீக்கியர்களையும் சரி நிறைய பேர் கோவப்படுறதுக்கு காரணமே இந்த காலகட்டங்களில் வன்முறையில் மிகப்பெரிய மோசமான செயல்பாடுகள்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. கல்கத்தா பகுதியில் மட்டும் பார்த்தோம்னா ஒரே நாளில் 4000 பேருக்கு மேலே வெட்டி சாய்ச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய துக்ககரமான செய்தி தான். ஜின்னா அந்த செயலை செஞ்சிருக்கக்கூடாது வரலாற்றில். ஏன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு மிகப்பெரிய அலாதியானது. இந்து மதம் இந்தியாவில் மிகப்பெரிய மதமாக இருந்தால் கூட இந்துக்களுக்கு இணையாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே இந்த நேரடி நடவடிக்கை நான் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அடித்து காலி பண்ணிடுச்சு. ஆகஸ்ட் 16 பார்த்தோம் அப்படின்னா நேரடி நடவடிக்கையினால் வன்முறை ஜின்னா கையில் எடுத்து மிகப்பெரிய தவறாகவும் போனது. இதற்கிடையே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதற்கு முன்னதாகவே 1946 ஜூலையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியல் நிர்ணய சபை அமைப்பதற்கான அரசியல் குழுவிற்கான தேர்தல்களும் அறிவிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1946 செப்டம்பர் 2ஆம் தேதி நேருவினுடைய தலைமையில் இடைக்கால அரசாங்கம் முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கும். பட் அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1946 காலகட்டங்களில் அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உருவாக்கியிருப்பாங்க. பட் ஆரம்பத்தில் முஸ்லீம் லீக் கலந்துக்கிறல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அட்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1947 பிப்ரவரி 20 அட்லி அறிவிப்பு வெளியாகிறது. அதே 1947 ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் திட்டமும் வெளியிடப்படுகிறது. இவ்வாறு இந்த தொடர்ந்து நேரடி நடவடிக்கையினால் பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது. பின்னணியில் என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வேறு வழி இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கலான்னு சொல்லி அட்லி அறிவிப்புக்கு அப்புறம், ஏன்னா அட்லி அறிவிப்பு என்ன சொல்லணும்னா 1948 இந்தியாவுக்கு விடுதலையை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஜூன் திட்டம் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் ஜூன் திட்டம். அது என்ன சொல்லிடும்னா இந்தியா பாகிஸ்தானை பிரித்து சீக்கிரம் விடுதலை வழங்க போகிறோம்ன்ற விஷயத்தையும் சொல்லிடும். இவ்வாறு இந்திய பாகிஸ்தான் பிரிவினை எல்லைகளை வரையறை செய்ய சர் சிரில் ராட்க்ளிஃப் தலைமையில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஆணையை அமைக்கணும்னு சொல்லி முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த பின்னணியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1947 ராட்க்ளிஃப் ஆணையம் அமைக்கப்படும். இந்த ஆணையம் ஜூன் 24 1947 ஏற்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. தலைவராக சர் சிரில் ராட்க்ளிஃப்பும் அவருக்கு துணையாக இந்து முஸ்லீம் சீக்கிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இவங்க யார் இது எல்லாமே 6வது யூனிட்லேயும் நம்ம இந்த டாபிக் கண்டினியூ ஆகும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஒரு டாபிக் அதில் இருக்குது. ஸோ 6th யூனிட் பார்க்கும்போது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ராட்க்ளிஃப் ஒரு நீதிபதி. இதுக்கு முன்னாடி அவர் இந்தியா வந்ததும் கிடையாது. இந்திய மக்களை பார்க்கறதுக்கு அவர் போதுமான நேரமும் வழங்கப்படலை. இந்திய பாகிஸ்தானை பிரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவர் கையில் மேப்பையும் அன்றைக்கி இருந்த மக்கள் தொகையுடைய அட்டவணை சென்செக்ஸ் ரிப்போர்ட்டையும் டாக்குமெண்ட்ஸையும் புள்ளி விவரங்களையும் மட்டும் கொடுத்துருவாங்க. பஞ்சாபையும் வங்காளத்தையும் என்ன பண்ணணும் மையமாக வச்சு பிரிக்கணும். ஏன்னா கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான்ற பேட்டர்னில் இந்தியா பாகிஸ்தான்ற இரு நாடுகளாக பிரிக்கப்படுகிறது. ஆனால் புவியியல் ரீதியாக பார்த்தா 3 கேட்டகரியில் பிரிக்கப்படுது. சரிங்களா? அந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது இந்தியா ஒரு ரஃபாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பஞ்சாப் மையமாக வச்சு ஒரு எல்லைக்கோடு பிரிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வங்காளதேச மையமாக வச்சு என்ன பண்ணுறாங்க இது வந்து மேற்கு பாகிஸ்தான், இதை வந்து கிழக்கு பாகிஸ்தான் சொல்லி பிரிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்தியா 1, 2, 3 நிலப்பரப்புகளாக பிரிக்கப்படுது. இவ்வாறு 2 நாடுகளாகவும் 3 நிலப்பரப்புகளாகவும் இந்தியா பிரிப்பதற்கு என்ன பண்ணுறாங்க சொல்லப்படுது. இந்த சூழலில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவின் போது தொடர்ந்து நிறைய கலவரங்கள் நடைபெற்றதாகவும் இந்திய ராணுவ தளபதியாக அப்போ சர் கிளாட் அச்சின்லக் என்பவர் இருந்தால் சொல்கிறாங்க. இவர் தான் பல பிரச்சனைகளை சுமூகமாக ஹேண்டில் பண்ணதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ எவ்வாறாயினும் இந்திய விடுதலைக்கு அடுத்த 2 நாட்கள் கழித்து தான் இந்த ராட்க்ளிஃப்பினுடைய அறிக்கையே வழங்கப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா எல்லை பிரச்சனை நிறைய இருக்குன்றது அவங்களுக்கே தெரியும். 1947 ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க ராட்க்ளிஃப் அறிக்கை வழங்கப்படுகிறது. பட் இது இந்தியர்களுக்கும் பாகிஸ்தானுடைய நிறைவாக இல்லை. ஏன்னா பாகிஸ்தானியர்கள் காஷ்மீரை எதிர்பார்த்தாங்க. பட் காஷ்மீர் இந்தியாவோட இருக்குது. சில இந்தியாவோட இருந்த பரப்புகள் எல்லாமே பாகிஸ்தானோட இணைக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருந்த சில பரப்புகள் இந்தியாவோட இருக்கணும்னு நினச்சாங்க. இப்படி எல்லை பிரச்சனை தொடர்ந்து நிறையா இருந்தது. பட் இந்தியா விட்டு இங்கிலாந்து போனால் போதும் தப்பிச்சா போதும்னு சொல்கிற அடிப்படையில் இடைக்கால அரசாங்கத்தை கொடுத்துட்டு பெயரளவுக்கு அந்த அரசாங்கத்துக்கிட்ட பல பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு இந்த பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் நிலப்பரப்பையும் பிரித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே இருந்த கட்சிக்காரங்க முஸ்லீம் லீக்கும் சரி காங்கிரஸும் சரி தனக்கு பதவி வந்தால் போதும் தன் ஆட்சியாளர்களாக மாறிட்டோம்ன்ற எண்ணத்தில் மட்டும்தான் இருந்தாங்களே தவிர இந்த பின் விளைவுகள் பற்றின நிறையா பிரச்சனைகளை அவங்க சுமூகமாக பேசியே தீர்வு செய்யவில்லை. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக இருந்த மவுண்ட் பேட்டனையே சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக அன்றைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த நேரு அவர்கள் என்ன பண்ணார்
அவர்கிட்டயே மீண்டும் ஆட்சியை ஒப்படைச்சு, நீங்க கவர்னர் ஜெனரலா இருந்து எங்கள வழி நடத்துங்கன்னு சொன்னது. இது அபத்தத்தில் மகா பெரிய தவறான விஷயமாவே பார்க்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான சூழல தான் அடுத்த 6வது யூனிட்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். தேங்க் யூ.